வணக்கம். இது அபிஸ் சேனல். இன்று நாம் பார்க்க போற நிறுவனம் வந்து மகாராணி அப்படிங்கிற பிராண்ட் நேம்ல வந்து வியாபாரம் செய்திருக்கக்கூடிய சமன்லால் சேட்டியா எக்ஸ்போர்ட்ஸ் லிமிடெட். இந்த நிறுவனத்த பத்தி தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். அத பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி எங்களுடைய காணொளி பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டன் கிளிக் பண்ணா நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும். எங்களுடைய புதுசா என்டர்டெயின்மென்ட்க்குன்னு ஒரு சேனல் சின் பாய்ஸ்னு வச்சிருக்கோம். அதற்கும் உங்களுடைய ஆதரவு தரணும்னு நான் கேட்டுக்கிறேன். சமன்லால் சேட்டியா எக்ஸ்போர்ட்ஸ் பேர்லயே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்ஸ் லிமிடெட் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இந்த நிறுவனம் வந்து மகாராணி இந்தியன் பாஸ்மதி ரைஸ்ங்கிற பிராண்ட் நேம்ல இருக்காங்க. அதை தவிர வேற பிராண்ட் நேம்ஸ்லயும் அவங்களாவே பிரைவேட் லேபிள், அதாவது பிசினஸ் டு பிசினஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா நேரடியா அந்த அரிசி வந்து அவங்க பிசினஸ் கொடுத்து ரீட்டைலிங் பண்ண மாட்டாங்க, டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ அவங்க வேற ஆள்கிட்ட கொடுத்துருவாங்க, அவங்க பண்ணிப்பாங்க. அந்த வகையில் அவங்க பிராண்ட் நேம்ல வந்துட்டு பேக் பண்ணி கொடுக்குற வியாபாரமே இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பேசிக்கலி இந்த நிறுவனம் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு தேடி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பாஸ்மதி ரைஸ் தான். பாஸ்மதிலேயே நீங்கள் வந்து ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. அதாவது ஆக்சுவலான ரா பாஸ்மதி ரைஸாக இருக்கட்டும், சுகர் ஃப்ரீ பாஸ்மதி ரைஸ், அப்படி இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சில அதாவது மிக்சஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பாஸ்மதி ரைஸ். ஸோ அந்த மாதிரி நிறுவனம் ஏற்கனவே நம்ம பல நிறுவனங்கள் இதை பற்றி பார்த்துருக்கோம். கேஆர்பிஎல் பார்த்துருக்கோம், எல்டி ஃபுட்ஸ் பார்த்துருக்கோம். அதனுடைய காணொலிகள் நம்மளுடைய வீடியோஸில் இருக்குது, வேணா தேடி பார்த்துக்குங்க. ஸோ பேசிக்கலி இதுவும் வந்து பாஸ்மதி ரைஸ் ப்ரொடக்ஷனில் தான் இருக்குது. அதை தவிர பெருசாக ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய பிஸ்னஸாக இல்லை, சிம்பிள் பாஸ்மதி ரைஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த நிறுவனமானது 1974 சமன்லால் சேட்டியா அப்படிங்கிற அந்த மனிதர்னால உருவாக்கப்பட்டு அதுக்கப்புறம் 1983 ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபேமாக மாறிட்டு அதற்கப்புறம் 1994 பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக மாறி 1995 பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்துட்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னி வரைக்கும் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் மட்டும்தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, என்ஐசியில் ட்ரேட் ஆகல. ஸோ வால்யூமும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துங்க. இந்த ஸ்டாக் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ண போறீங்க இல்லை இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னா. ஸோ பேசிக்கலி இவங்க வந்து ஒரு இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். 88 விழுக்காட்டு வருமானமானது இவங்களுக்கு எக்ஸ்போர்ட்டிலிருந்து வருகிறது. ஸோ பேசிக்கலி 88 விழுக்காடு வந்து எக்ஸ்போர்ட்லேருந்து வருதுன்னு சொன்னால் மேஜர்லி டிபெண்ட் ஆன் லைக் அவந்தி ஃபீட்ஸ் மாதிரி, அவந்தி ஃபீட்ஸ் ஷிம்ப் எக்ஸ்போர்ட்டு. பட் பேசிக்கலி எக்ஸ்போர்ட் மூலமானதால வெளிநாடுகளினுடைய பொருளாதார கொள்கைகளாகட்டும், அங்கே இருக்கக்கூடிய எஃப்டிஏ ரூல்ஸ், அதாவது எஃப்டிஏன்னு மட்டும் இல்லை, வெளிநாடுகள் இருக்கக்கூடிய அந்த ஃபுட் ஆர்கனைசேஷன், ஃபுட்டு அத்தாரிட்டி இருக்காங்க இல்லையா, அவங்களோட ரெகுலேட்டரிக்கு உண்டான ரூல்ஸ் அதெல்லாமும் நம்ம கவனமாக பார்க்கணும். அடுத்த முக்கியமான விஷயம், இவங்களுடைய உற்பத்தி சாலைகள் கர்னால் ஹரியானாலையும் அதற்கு பக்கத்தில் பஞ்சாப் அமிர்த்சர், கண்ட்லா குஜராத்லையும் இருக்கிறது. இந்த ஹரியானா பஞ்சாப் வந்துட்டு இந்தியாவினுடைய நெற்களஞ்சியங்கள், நிறைய ரைஸ் ப்ரொடியூஸ் ஆகிற இடம். ஸோ பேசிக்கலி இந்த லாஜிஸ்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அங்கேருந்து கொண்டு வரது இங்கேருந்து கொண்டு போகிறது, அது மாதிரியான பிரச்சனைகள் பெருசாக இல்லாமல் நேரடியாக அங்கேருந்தே கொள்முதல் பண்ணி ரொம்ப ஈஸியாக முடிச்சுட்டு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய நிலையில் இருக்கிறதுனால அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் பாஸ்மதி ரைஸ், அந்த பாஸ்மதி தான் மெயினாக பார்த்தாலும் நான் பாஸ்மதி ரைஸ் இந்த அவங்களுடைய கிரீன் வேர்ல்டு அரோமேட்டிக் ரைஸுங்கிறதுல அந்த வாசனை உள்ள அந்த அரிசி, அந்த இதுவும் ப்ரொடக்ஷன்லேயும் அவங்க வந்துட்டு இப்போ இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நிறுவனத்தை பற்றி பார்த்தோம்னா நிறுவனத்தினுடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பார்த்தீங்கன்னா 470 கோடி ரூபாய்கள், 114 ரூபாய் இருக்கிறதுலே ஹை இந்த வருஷத்தில் போயிருக்கு, 24 ரூபாய் லோவஸ்ட் ப்ரைஸு. தற்போதைய விலையானது 90 ரூபாயில் இருக்குது. ஸோ கம்பெனியுடைய P6 அப்படின்னு இருக்கு, 14 வரைக்கும் நம்ம எதிர்பார்ப்போம். 6ங்கிறது ஈவன் லெஸ் தென் ஹாஃப். ஸோ வெரி அட்ராக்டிவ் வேல்யூ. பட் புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 60, புக் வேல்யூ 60 இருக்கு. புக் வேல்யூனா இது பிரைஸ் டு புக் வேல்யூ இல்லை, ஈவன் பிரைஸ் டு புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1.5 தான் இந்த வேலையில் பார்த்தீங்கன்னா இல்லையா. ஸோ டிவிடெண்ட் ஈல்டு வந்து 0.55%. கம்பெனியுடைய ROC 22%, 21% ரெண்டுமே அட்ராக்டிவாக இருக்குது. கம்பெனியுடைய ரீசெண்ட் குவார்டர்லி ரிசல்ட்ஸ் பார்த்தோம்னாலும் பெருசாக வந்துட்டு ரொம்ப பெரிய அளவில் இதனுடைய வியாபாரம் பாதிக்கப்பட்டதாக தெரியல. ஏன்னா ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் வந்து நெகட்டிவாக இல்லை. 2017 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாலே அதனுடைய ப்ராஃபிட் ஆனது பெருசாக வந்து இந்த 2019 செப்டம்பரில் வேணால் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு, ஜூன் 2019. ஈவன் 2020 மார்ச்லேயும் ஜூன்லேயும் கூட பெரிய அளவில் வந்து பாதிப்புகள் இல்லாமல் 21 செப்டம்பரில் மட்டும் கொஞ்சம் பாதிப்படைஞ்சிருக்கு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து இயர்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னாலும் ட்ரைலிங் 12 months வரைக்கும் இங்கே இருக்குது. பேசிக்கலி அது வந்து ஒரு க்ரோத் இருக்குது. க்ரோத்துமே வந்துட்டு ரீசனபிளான ஒரு க்ரோத்தாக தான் இருக்குது. அதாவது ஹெக்டிக் திடீர்னு வந்துட்டு ஹெவியாக வந்து வளராமல் ரீசனபிளாக க்ரோத் வந்து கிராஜுவலாக இருக்குது. 18, 27, 30 crores, 57 crores, 58, 60. தென் 2019 ஒரு ட்ராபேக் 53. தென் அகைன் 2020 ஒரு க்ரோத் இருக்குது. ட்ரைலிங் 12 months இந்த ரீசெண்டாக செப்டம்பரில் முடிஞ்ச இந்த ட்ரைலிங் 12 monthsலையும் 104 crores வரை காமிச்சிருக்காங்க. ஸோ பேசிக்கலி அதுவுமே கூட்டிகிட்டு ப்ராப்பராக வந்திருக்கு. அதுக்கு அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோவும் நல்லாவே இருக்குது. பட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் குறைஞ்சிருச்சு. முன்னாடிலாம் நிறைய கொடுத்துருந்தாங்க, இப்போ குறைச்சிட்டாங்க. பேசிக்கலி எக்ஸ்பேன்ஷன் பிளான்ஸ் ஏதாவது இருக்கலாம். கம்பெனியினுடைய சேல்ஸ் க்ரோத் வந்தீங்க அப்படின்னு சொன்னாலும் டபுள் டிஜிட்ஸில் இருக்குது 10 years லாங் டேர்மில்.
கம்பெனியுடைய ஸ்டாக் பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 3 வருஷத்துல வந்து 18 விழுக்காடு இறங்கி இருக்கிறது. அது லாபம் பெரிதாக தரவில்லை. பட் 5 வருஷம் லாங் டைம் ஹாரிசான்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ரீசென்ட் இன்வெஸ்ட்மென்ட்லாம் 5 வருஷமா வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா 10%, 10 இயர்ஸ் வச்சிருந்தாங்கன்னா 31, 10 இயர்ஸ்ல வந்துட்டு சிஏஜிஆர் 31ங்கிறது பியூட்டிஃபுல்லான ஒரு growth. ஏன்னா ஈவன் பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கிங் பின்ஸே வந்துட்டு ரொம்ப அதிக அளவில் இவங்க பண்ண முடியுமா? இந்த 31%ங்கிறது ஹியூஜ் அமௌண்ட். 1 இயர்ல எக்ஸாக்ட்டா 1 இயருக்கு முன்னாடி வாங்கினோம்னா 111%, 100% ரிட்டர்ன்ஸ் இஸ் அ வெரி நாட் எல்லா சமயமும் எதிர்பார்க்க முடியாலும் வெரி குட் ரிட்டர்ன்ஸ். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஆர்ஓஐ மேல பார்த்தோம். அது வந்து ரெகுலரா இருக்கு. அதாவது இந்த ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி சிஏஜிஆர் ஆனது வந்து 5 இயர்ஸ், 10 இயர்ஸ், 3 இயர்ஸ்லாம் வந்துட்டு 20-25% மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா பிசினஸ் நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். கடைசியா வேல்யூவேஷனுக்கு முன்னாடி ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ப்ரொமோட்டர்ஸ் தான் வந்துட்டு மெஜாரிட்டி ஆஃப் த ஷேர்ஸ் வச்சிருக்காங்க. த்ரூ அவுட் தி ஹிஸ்டரி பார்த்தீங்கன்னா 2017லேருந்து நம்ம பார்க்குறோம். ஈவன் பிஃபோர் தட் 70-75% ஆஃப் த ஷேர்ஸ் வந்து ப்ரொமோட்டர்ஸ் தான் ஹோல்ட் பண்ணுறாங்க. அது ஒரு நல்ல விஷயம். ஃபேமிலி ட்ரிவன் கம்பெனினா கம்பெனி மேலே ஹோல்ட் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். பட் அட் த சேம் டைம் எஃப்ஐஎஸ்டிஐஸினுடைய இன்வால்மெண்ட் வந்து ரொம்ப பெரிய அளவில் இல்லை. ஈவன் டிசம்பர் 2017 இருந்த அளவுக்கு 1% கூட இப்போ இல்லை. அதுலேயும் வந்துட்டு குறைந்து விட்டது. ஸோ பேசிக்கலி அவங்களுக்கு இது ரொம்ப அட்ராக்டிவாக தெரியவில்லை. மேபி இப்போ இல்லாமல் இன் ஃபியூச்சர் வரலாம். இப்போ இல்லாதப்போ நம்ம வாங்கினோம்னா எப்போவுமே எஃப்ஐஎஸ்டிஎஸ்னுடைய இன்வால்மெண்ட் பெருசாக இல்லாத சமயம் நம்ம வாங்கி அவங்களோட இன்வால்மெண்ட் அதிகமாக இருக்கும்போது ப்ரைஸ் கூடும். அந்த சமயத்தில் விற்றா நமக்கு அட்வான்டேஜாக இருக்கும். இப்போ நிறுவனத்துடைய வேல்யூவேஷன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து 5 கோடி பங்குகள் வச்சிருக்காங்க. கரண்ட் ப்ரைஸ் 90 ரூபாய் ஏற்கனவே பார்த்தோம். 465 கோடி ரூபாய் வந்து மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். கிரஹாம் செக்லிஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் டோட்டலி 420 கோடி ரூபாய் வரைக்கும் அசட்ஸ் இருக்கு. அதில் 150 கோடி ரூபாய் லயபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ 270 crores, ஆல்மோஸ்ட் ட்வைஸ் தி லயபிலிட்டிஸ் வந்து நாட் எக்ஸாக்ட்லி ட்வைஸ் பட் ஆல்மோஸ்ட் ட்வைஸ் த டைம்ஸ் வந்து லயபிலிட்டிஸ் ட்வைஸ் த லயபிலிட்டிஸ் வந்து ஈக்விட்டி வச்சிருக்காங்க. வெரி குட் திங். 800 crores வரைக்கும் ஆனுவல் சேல்ஸ் பண்ணுறாங்க ரீசெண்டில். ஸோ பேசிக்கலி அது 200 4 மடங்கு. தட் இஸ் ஆல்சோ வெரி குட். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி டபுள் த லைபிலிட்டிஸோட டபுள் த அமௌண்ட் வந்து அவங்க ஈக்விட்டி வச்சிருக்கிறதுனால கரண்ட் அசட்ஸ் ஹியூஜ் அமௌண்ட்டில் வச்சிருக்கிறது வந்து நல்ல விஷயமா படுது. பட் எனிவேஸ் கரண்ட் அசட்ஸில் நம்ம லிக்விட் கேஷ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது இல்லாட்டி ஹைலி லிக்விடான அசட் என்னங்கிறத பார்ப்போம். பட் எனிவேஸ் இந்த கரண்ட் அசட்ஸை வச்சே கண்டிப்பாக இதை மீட் பண்ண முடியுங்கிறதுனால இந்த 2 கிரைட்டீரியா எஸ்ன்னு இருக்குது. ஏற்கனவே பார்த்தோம் 10 ஆண்டுகளாக தொடர்ந்து பாசிட்டிவ் earnings, 10 ஆண்டுகளாக தொடர்ந்து டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. growth வந்து 10 இயர்ஸில் ஈவன் தோ இட் இஸ் அ கிராஜுவல் growth 500% வளர்ந்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் இதை நம்ம ஃபியூச்சரில் எதிர்பார்க்க முடியுமான்னு தெரியாது. பட் 500% இஸ் அ வெரி குட் growth, ஆல்மோஸ்ட் 6 times. அடுத்து நம்ம ஏற்கனவே பி ரேஷியோ பார்த்தோம். அவங்க போட்டிருந்தது 8ன்னு பார்த்தோம். பட் நம்மளுடைய கேல்குலேஷன் படி 10. ஈவன் தென் இட் இஸ் லெஸ் தென் 14. அதே மாதிரி ப்ரைஸ் டு புக் ரேஷியோவும் அரௌண்ட் த எக்ஸ்பெக்டட் ரேஞ்ச் இருக்குது, 1.5 to 2. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ ஆல்மோஸ்ட் ட்வைஸுங்கிறதால 0.55. இட் இஸ் ஆல்சோ அக்செப்டபிள் தான், லெஸ் தென் 1 இருக்குது. மற்றபடி இந்த ரேஷியோஸ் வந்து அட்ராக்டிவாக இருக்குது. அவங்க கொடுத்தத விட நம்மளுடைய கால்குலேஷன் படி கம்மியாக இருக்குது. பட் எனிவேஸ் இது கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது. பட் இது மட்டும் ரிட்டர்ன் ஆன் டோட்டல் அசட்ஸ் மட்டும் நமக்கு, ஏன்னா இது ரொம்ப லைட் அசட் கம்பெனியாக இருக்கலாம், ரிட்டர்ன் ஆன் அசட்ஸ் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக நமக்கு இல்லை. ஸோ அசட் பேஸ் கேல்குலேஷனில் வேல்யூவேஷன் பார்த்தோம் அப்படின்னா 700 crores ஆவரேஜாக 4 வருஷத்துக்கு ரெவென்யூ பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி கம்பெனிஸில் வந்து ஜஸ்ட்டு அவங்களுடைய எக்ஸ்பென்சஸே மேஜராக அந்த ரா மெட்டீரியலாக இருக்கும். மேஜராக காஸ்ட் கட்டிங்னு பெருசாக பண்ண முடியாமல் 8% தான் வந்துட்டு ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ். ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 5%. இட்ஸ் ஓகே, நாட் ஸோ குட். கேஷ் எவ்வளோ லிக்விடாக வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் அசட்ஸ் இருந்தாலும் அதில் கையில் ரொம்ப ரெடி கேஷாக, அதாவது லிக்விடாக இருக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா 16 crores தான். அதை வச்சு 150 crores மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அந்த வகையில் கம்பெனியுடைய வேல்யூ 72 தான் இருக்குது. பட் அட் த சேம் டைம் பாரோயிங்ஸ் வந்து அவங்க ஹேண்டில் பண்ணிடுவாங்கன்னு நினச்சோம்னா கம்பெனியுடைய இப்போதைய விலையான 90 விட 10 ரூபாய் வேல்யூ கொஞ்சம் அதிகமாக இருக்குது, விச் இஸ் 12% அரௌண்டு. பஃபட் கேல்குலேஷன் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் வந்து 8 rupees per share வருது. அவங்க காண்பிக்கக்கூடிய டிப்ரெஷன் அமார்டைசேஷன் வந்து 82 paise தான் per share. பட் ஆக்சுவலி கேபிட்டல் எக்ஸ்பென்ஸ் அவங்களுடைய கேஷ் ஃப்ளோலேருந்து பார்த்தோம்னா 1.31. ரீசெண்டாக எடுக்கிறதுல வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக பண்ணியிருக்காங்க முன்னாடியை விட. மேபி எக்ஸ்பென்ஷன் பிளான்ஸ் இருக்கா தெரியல. பாரோயிங்ஸ் டிடக்ஷன், அதாவது இந்த 10 வருஷத்தில் இந்த இதை வந்துட்டு அவங்க கழிக்கணும் அப்படின்னு சொன்னால் 1 ரூபா 30 பைசா செலவாகும் ஒவ்வொரு ஷேருக்கு. ஸோ பேசிக்கலி இந்த 8 ரூபாயிலேருந்து இது எல்லாத்தையும் கழிச்சு கூட்டி கேல்குலேஷன் பண்ணோம்னா 78% ஃப்ரீ கேஷ் ஃப்ளோவாக இன்வெஸ்டருக்கு கிடைக்கிது. அஃப்கோர்ஸ் கைக்கு வராது, அது வந்து ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ. ஸோ பேசிக்கலி இப்போ முன்னாடி 6 மடங்கு வளர்ந்துருந்தாங்கன்னு பார்த்தோம். அதே அளவில் வளர்ந்தாங்கன்னு சொன்னால் கம்பெனியுடைய இன்றைய மதிப்பு 385 ரூபாய். அது டூ மச் ஆஃப் அன் எக்ஸ்பெக்டேஷன். 2 மடங்கு வளருவாங்கன்னு நினச்சோம்னா 156 rupees கரண்ட் வேல்யூ வருது. அதோ கூட இல்லாமல் இதே அளவிலேயே வியாபாரம் இருக்கும்
ப்ராஃபிட் வரும்னு நெனச்சோம்னா, கம்பெனியுடைய மதிப்பு வந்து ரூ. 100. எனிவேஸ் அது வந்து கம்பெனியினுடைய மதிப்பு வந்து எக்ஸீடிங் த ஐ மீன் வேல்யூவோடது ரொம்ப கம்மியா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பட் இது எங்களுடைய வேல்யூவேஷன் மட்டும் தான். இது ஒரு ரெக்கமெண்டேஷனோ, சஜஷனோ இல்ல. நாங்க வந்து செபி அப்ரூவ்ட் இன்வெஸ்ட்மென்ட் அட்வைசரோ, ரிசர்ச் அனலிஸ்ட்டோ இல்ல. உங்களுடைய அனாலிசிஸ பண்ணிட்டு மட்டும் வாங்கலாமா இல்லையாங்கிற முடிவெடுங்க. எங்களுடைய காணொளி பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும். இப்போ சின்பாய்ஸ்னு ஒரு என்டர்டைன்மெண்ட் சேனல் வச்சிருக்கோம். அதற்கும் உங்களுடைய ஆதரவு தரணும்னு கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம்.